ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரூன்யா ப்ளஸ் ட்ரா வந்து 555. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 156. இதில் நான் வந்து சி போர்டில் 3 இல்லைனா 6 நம்பர் எடுத்திருந்தேன். நேற்று ரிசல்ட்டுக்கு சி போர்டுக்கு மட்டும் 6 நம்பர் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸ்ரீசக்தியில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் 6 டிஜிட் நம்பர் பெரிய நம்பர், அதுக்கடுத்து இருக்கிற சின்ன நம்பர், இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதுக்கடுத்த நாள் 50-50 இருக்கும். இது வந்து 121வது ட்ராலேருந்து இதே மாதிரி மெத்தட் தான். இங்கே 7 42 4, 9 8 72 7 2, இங்கேயும் வந்து 9 8 72 7. இப்போ நேற்று 50-50க்கும் அதுக்கு முன்னாள் ஸ்ரீசக்தியில் பெரிய நம்பர் 9, அதுக்கடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 4, 9 4 36னா 3 இல்லைனா 6, இந்த 2 நம்பர் தான் வந்து சி போர்டில் எடுத்திருந்தேன். நேற்று ரிசல்ட்டுக்கு 6 மட்டும்தான் சி போர்டில் பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து காரூன்யா ப்ளஸ் சார்ட் மட்டுமே ஜென்ரலாக கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ காரூன்யா ப்ளஸ் ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 7 வார ரிசல்ட் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு 7 வாரமாகவே 9 0 1 இந்த 3 நம்பர்லேயே ரிசல்ட்டு பாஸ் ஆகிடுது. இப்போ இங்கே வந்து 907, அதுக்கடுத்த வாரம் 169, அதுக்கடுத்த வாரம் 065, அதுக்கடுத்த வாரம் 089, அதுக்கடுத்து 110, அதுக்கடுத்த வாரம் 699, போன வார நம்பர் 048. இப்போ இந்த 7 வார ரிசல்ட் நம்பர் கம்பேர் பண்ணுறீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து 910 இந்த 3 நம்பர்லேருந்தே ரிசல்ட் பாஸ் ஆகிடுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 90, அதுக்கடுத்த வாரம் 19, அதுக்கடுத்த வாரம் 0, அதுக்கடுத்த வாரம் 09, அதுக்கடுத்த வாரம் 10, அதுக்கடுத்த வாரம் 99, போன வாரத்துலேயும் 0. இப்போ இந்த வாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பர்லேயே ரிசல்ட் பாஸ் ஆகிடலாம். 9 ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 1 இல்லைனா 0 நம்பர் வந்து பி போர்டு. இந்த மெத்தட் வந்து காரூன்யா ப்ளஸ் சார்ட் மட்டுமே வச்சு நான் சொல்கிற நம்பர். ஒரு 7 வார ரிசல்ட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாகவே 910 இதிலே ரிசல்ட் முடிஞ்சிடுது. இப்போ இங்கே வந்து 90, அதுக்கடுத்த வாரம் 19, அதுக்கடுத்த வாரம் 0, அதுக்கடுத்து 09, அதுக்கடுத்து 10, அதுக்கடுத்து 99, இப்போ போன வாரத்துலேயும் 0. இதிலே ரிசல்ட் முடிஞ்சிட்டதுனால இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இதிலே நான் வந்து இங்கே இருக்கிற நம்பர்லேருந்தே ரிசல்ட் எடுத்திருப்பேன். 9 ஏ போர்டில் எடுத்திருக்கேன், 01 பார்த்தீங்கன்னா பி போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். இப்போ வந்து 5 இருந்தால் அதுக்கடுத்து 8 பாஸ் ஆகிருக்கும். நீங்கள் நிறைய ரிசல்ட் எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஜனவரி மந்த் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று நம்பர் 156, அதுக்கு முன்னாள் நம்பர் 404. இப்போ நேற்று ரிசல்ட் பி போர்டு, அதுக்கு முன்னாள் ரிசல்ட் பி போர்டு பார்க்குறீங்கன்னா 05ன்னு இருக்குது. இப்போது இதே மாதிரி இந்த ஜனவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்லாம் இங்கே எழுதியிருப்பேன். 675, 048, 888, 521, இங்கே 995, அதுக்கடுத்த நாள் 188. இது வந்து ஃபஸ்ட்டு ஏபிசி போர்டு இல்லாமல் அதுக்கு முதல் 3 டிஜிட் நம்பரில் 288. இந்த எல்லா ரிசல்ட்டும் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 58, இங்கேயும் 058, ஓகேவா, 85, இந்த லைனில் 58, இப்போ இங்கேயும் 58. நேற்றைய நம்பர் 186, 5 இருக்கிறதுனால 8 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்தார். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற ஒரு நம்பர் தான். 5 நம்பர் இருந்தால் அதுக்கடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகிருக்கு. இங்கே 58, இந்த இடத்துலையும் 058, 58, 58. இப்போ நேற்று ரிசல்ட் 5 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8 வந்து சி போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9, பி கேல்குலேஷன் 10, சி போர்டில் 8. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 2 நம்பர் தான், 918 இல்லைனா 908. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 91 90, பிசி வந்து 1808, ஏசி வந்து 98. இப்போ அடுத்து ஆல் போர்டில் நம்பர் எடுக்கலாம்னா இந்த 3 நம்பர்லேருந்தே எதனாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடலாம். 910, ஏன்னா ஒரு 7 வாரமாக இந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் ஆல் போர்டில் இந்த 3 நம்பர் 910. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரூன்யா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணினா 910. இந்த மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி 8 எடுத்துருப்பேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். ஏ போர்டில் 9, பி போர்டில் 10, சி போர்டில் 8. பாக்ஸ் வந்து 918 908. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 91 90, பிசி 1808, ஏசி வந்து 98. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிவிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.